சதாம் ஹுசைன் 1990ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பெரும் பேசுபொருளாக உள்ளார். 1990இல் குவைத்தை ஆக்கிரமித்தார். 91இல் குவைத் அமெரிக்கா தலைமையில் நேட்டோ நாடுகளால் விடுவிக்கப்பட்டது. மீண்டும் அமெரிக்கா விஷவாயு குண்டுகளை வைத்திருப்பதாக கூறி அந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு 2003ஆம் ஆண்டு ஈராக்கிற்குள் நுழைந்தது. அன்றைய ஜூனியர் புஷ் அதை செய்தார். டிசம்பர் 13 அன்று 2003ஆம் ஆண்டு சதாம் ஹுசைன் பிடிபட்டார். 2006 நவம்பர் 5 அன்று அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 2006 டிசம்பர் 30 அன்று தூக்கிலிடப்பட்டார். தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார், சதாம் தீவிரவாதிகளைத்தான் தண்டித்தார். ஆனால் இப்போது தீவிரவாதிகளை உருவாக்கும் பல்கலைக்கழகமாக ஈராக் உள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகமாக ஈராக் ஒரு தீவிரவாதிகளுக்கான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என்று வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டுகிறார். தனது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார். சதாம் துணிச்சலாக மரணத்தை எதிர்கொண்டார். தீர்ப்பு வாசிக்கப்படும் பொழுது ஈராக் நாடும் மக்களும் நீடூழி வாழ்க, அல்லாஹ் அக்பர் என முழங்கிக் கொண்டே இருந்தார். 2003இல் அமெரிக்கா ஈராக்கை கைப்பற்றிய போது ஒரு மெக்கானிக்காக இருந்தவர் காடிம் அல் ஜபௌரி சதாம் சிலையை தகர்த்தவர்களில் முக்கியமானவர். என் குடும்பத்தில் 15 பேர் சதாமால் தண்டிக்கப்பட்டனர். பரவாயில்லை, அன்று ஒரு சதாம் தான் இருந்தார். இன்று 1000 சதாம் ஹுசைன்கள் உள்ளனர் என்று வெறுப்பும் விரக்தியும் கலந்த குரலில் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் கூறுகிறார் ஜபௌரி. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, நாடு கற்காலத்திற்கு சென்று விட்டது. அப்போது எங்களுக்கு அமெரிக்கா இனித்தது, எங்களுடைய நட்பு நாடாக தெரிந்தது. ஆனால் அவர்கள் நாட்டை பாழாக்கிவிட்டு போய்விட்டார்கள். மீண்டும் சதாம் வர வேண்டும் என விரும்புகிறேன். அவர் சிலையாவது வேண்டும். அங்கிருந்து ஈராக் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம் என்று கூறுகிறார் ஜபௌரி, காடிம் அல் ஜபௌரி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். Please subscribe to the channel.